ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா நம்ம 6த் கொஸ்டின், அப்புறம் 5த் கொஸ்டின், அப்புறம் 4th கொஸ்டின் இது எல்லாமே இந்த எக்ஸர்சைஸ்ல பண்ணுவோம். அதாவது எந்த எக்ஸர்சைஸ்னா இந்த எக்ஸர்சைஸ்ல இந்த ஆர்டர் ஃபிராக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்ல இருந்து நம்ம கடைசி 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ அது லாஸ்ட் 3 கொஸ்டினுமே டெக்ஸ்ட் புக்ல இல்லாத எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான். நானே கொடுக்குற எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ். ஸோ அது எதுவுமே டெக்ஸ்ட் புக்ல கிடையாது. ஸோ இந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா என்ன யூஸ்? உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல இருக்க கொஸ்டின்லாம் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஸ்கூல் எக்ஸாம்ஸ் நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதுல இருக்கிற ஐடியாவை நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா. ஸோ அதுதான் பெனிஃபிட், மெயின் பெனிஃபிட். ஸோ அந்த பழைய வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, திங்க் அபவுட் த சிச்சுவேஷன். வெங்கட் வென்ட் டு பை மில்க். ஸோ அவன் பால் வாங்க போறான். ஹி பாட் ½ லிட்டர் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் பாட் 1/4 ஆஃப் லிட்டர். ஸோ ½ லிட்டர் என்ன அர்த்தம்? அரை லிட்டர்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 1/4 லிட்டர்னு அர்த்தம். 1/4னா 1/4, ½ லிட்டர்னா அரை. He wanted to find out how much milk he bought all together. So total amount of milk எவ்வளோன்னு கேக்குறாங்க. எவ்வளோன்னு அவனுக்கு கண்டுபிடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஸோ அது கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும் ஆக்சுவலா? இன் ஆர்டர் டு ஃபைண்ட் த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மில்க் he has to add 1/2 and 1/4. ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ½ லிட்டர் ஆட் பண்ணணும், அப்புறம் 1/4யும் 1/2யும் பேசிக்கா ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மில்க் அவன் எவ்வளவு வாங்கினான்னு கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ எப்படி ஆட் பண்ணலாம் இது ரெண்டுத்தையும்? ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டு அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ். அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ் டெஃபினேஷன் என்னன்னா, டினாமினேட்டர் ரெண்டுத்துக்கும் வேற வேற இருக்கு. அதான் அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ் டெஃபினேஷனே. ஸோ இதுக்கு டினாமினேட்டர் 2 இருக்கு, இதுக்கு வந்து டினாமினேட்டர் 4 இருக்கு. ஸோ 1/2 1/4 ஆர் அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ். அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ் ஃபிராக்ஷன்ஸ் ஓகே, லைக் ஃபிராக்ஷன்ஸா மாத்தணும். லைக் ஃபிராக்ஷன்ஸ் டெஃபினேஷன் என்னன்னா, ரெண்டுத்துக்கும் சேம் டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா அதை லைக் ஃபிராக்ஷன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, 2க்கு 4க்கு எல்சிஎம் எடுக்க போறோம். அதான் பேசிக் ஐடியா. ஸோ போன எக்ஸசைஸ்லயே நம்ம எல்லாம் பார்த்தோம் ஆக்சுவலா. ஆர்டரிங் எக்ஸ்ட்ரா ஃபிராக்ஷன்ஸ் எக்ஸசைஸ்லயே நம்ம எல்லாம் பண்ணோம். பேசிக்கா ஆர்டர் பண்றதுக்கே நம்ம கம்பேர் பண்றதுக்கே பேசிக்கா நீங்க வந்து எல்சிஎம் டினாமினேட்டர்ல எடுத்துட்டு தான் கம்பேர் பண்ணுவீங்க. இதுல நீங்க ஒன்ஸ் நீங்க கரெக்டா அந்த எல்சிஎம் டினாமினேட்டர் எடுத்த உடனே நீங்க ஆட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஸோ வேற எதுவும் பெருசா பண்ண போறது இல்ல. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ 2க்கு 4க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் நீங்க. ஸோ 2க்கு 4க்கு எல்சிஎம் ஆக்சுவலா 4 தான் வரும். ஸோ 2,4 எல்சிஎம் பாத்தீங்கன்னா, எல்சிஎம் ஆஃப் 2,4 வந்து லோயஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 2,4 4 தான். ஏன்னா 2 into 2 itself is equal to 4. 4 into 1 equal to 4. So 4 the lowest common multiple of 2,4. So இது ரெண்டுத்துக்கு நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4 தான் ஆன்சர். ஸோ 1/2 நீங்க என்ன பண்ணலாம்னா 2 into 2 into 2 divided by 2 போடலாம். அப்புறம் உங்களுக்கு டினாமினேட்டர்ல 4 கிடைச்சிரும், நியூமரேட்டர்ல 2 கிடைச்சிரும். ஸோ into 2 divided by 2 என்ன ஆகும்? இந்த 1/2 மாற போறது இல்ல. இது ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறாது. ஆனா உங்களுக்கு டினாமினேட்டர்லயே 4 கிடைச்சிரும், ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறாம இருக்கும். அதான் பேசிக் ஐடியா. ஸோ அதுதான் நான் இப்படி பண்றேன். 1/4 நீங்க டச் பண்ண தேவையில்ல, இதை நீங்க டச்சே பண்ண தேவையில்ல. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே டினாமினேட்டர்ல 4 இருக்கிறதுனால. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா 1/2 into 2/2 ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 into 2 2, 2 into 2 4. ஓகேவா? ஸோ 2/4யும் 1/4 தான் நீங்க கம்பேர் பண்ண போறீங்க. ஸோ இதை ஆட் பண்ண போறீங்க. ஸோ பேசிக்கா 2/4 இஸ் கிரேட்டர் than 1/4, அது தெரியும். ஸோ இதுல இருந்து நீங்க என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, ½ லிட்டர் இஸ் கிரேட்டர் than 1/4 லிட்டர். அரை லிட்டர் வந்து 1/4 லிட்டரோட அதிகம். அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்ப. ஸோ இப்போ ஒன்ஸ் நீங்க தெரிஞ்சிருச்சு எது பெருசுன்னா, இப்போ நீங்க ஆட் பண்ணிடலாம். ஸோ 2/4 + 1/4 எப்படி ஆட் பண்ணலாம்? அதுக்கு தான் இந்த டயக்ராம். ஸோ 2/4 என்னது? ஒரு ரெக்டாங்கிள 4 ஈக்குவல் பீஸஸா கட் பண்ணிட்டு அதுல 2 ஈக்குவல் பீஸ் ஷேட் பண்ணீங்கன்னா அதான் 2/4. ஸோ இதான் 2/4 இண்டிகேட் பண்ணுது. இதான் 1/4. அதே ரெக்டாங்கிள நீங்க 4 ஈக்குவல் பீஸா கட் பண்ணிட்டு ஒரு பீஸ் ஷேட் பண்ணீங்கன்னா அதான் 1/4. ஸோ 2/4 + 1/4 இந்த 3 பீஸையும் நீங்க ஆட் பண்றீங்க. ஸோ 3/4 which is nothing but 3/4. இது ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குல்ல, அதாவது பார்க்க லைக் குவான்டிட்டிஸ் மாதிரி இருக்குல்ல, ரெண்டும் ஒரே லைக் டேர்ம்ஸ் மாதிரி இருக்கு. அதாவது இதுவும் இந்த ஸ்டாரும் பார்க்க லைக் குவான்டிட்டிஸ் மாதிரி இருக்கு. ஸோ யூ கேன் ஈஸிலி ஆட் இட். அதான் பேசிக் ஐடியா. ஸோ 2/4 + 1/4 is nothing but 3/4. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் நீங்க 2 ஈக்குவல் பாக்ஸஸையும் இன்னொரு ரெக்டாங்கிள் ஒரு ஈக்குவல் பாக்ஸையும் நீங்க ஆட் பண்றீங்க. அது சேம் ரெக்டாங்கிள். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ 2/4 + 1/4 நீங்க வேற விதமா எப்படி ஆட் பண்ணலாம்னா, ஆக்சுவலா 2 + 1/4 எழுதலாம் இது ஆக்சுவலா. ஸோ 2/4 + 1/4 நீங்க டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க, நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணா போதும். இப்படிதான் நீங்க அடிஷன் பண்ணணுமே. ஸோ 2 + 1/4 which is nothing but 3/4, அவ்வளவுதான். ஸோ இதான் ஆன்சர். ஸோ இப்போ இது ஜென்ரலைஸ் பண்ணலாம். இதை சப்போஸ் a/b பிளஸ் c/b இருக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம், a + c/b எழுதிக்கலாம். இதை a/b + c/b நீங்க a + c/b ஹோல் b by whole equal to a/b + c/b இப்படி எழுதலாம் நீங்க பேசிக்கா. இதான் ஐடியா. சோ இதான் அடிஷன் இவ்வளவுதான். சப்ட்ராக்ஷன் இதே மாதிரி 2/4 - 1/4 நீங்க அதே பண்ணலாம். 2 - 1/4 வரும், 1/4 வரும் உங்களுக்கு. சோ இதே எக்ஸாம்பிள்ல நீங்க சப்போஸ் அவங்க இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணணும்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 2/4 - 1/4 எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க? 2 boxes - 1 box, அப்பனா 1/4 தான் வரும், 1 box தான் வரும். 1 box out of 4 box நீங்க ஷேட் பண்ணீங்கன்னா அதான் ஆன்சர். சோ இப்படி வரும். இதான் 2/4 - 1/4 ஆன்சர் இதான்.
2/4 plus 1/4 என்ன ஆகும்? இதை அடிச்சிடலாம். இது ஆன்சர். இது ஆன்சர். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் நம்ம இப்போ இந்த கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணா உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். ஸோ நம்ம ஒரு முடிஞ்சா 2 கொஷின் சால்வ் பண்ணலாம், இல்லை ஒரு கொஷினோட நிறுத்திக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த எக்ஸைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் ஃபிராக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ ஆட் 1/4 plus 8/6. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்? ஸோ 4க்கும் 6க்கும் நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஒன்னு அது பண்ணலாம், இல்லைன்னா 8/6 நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 8/6 நீங்க எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 8 நீங்க 4 into 2 எழுதலாம். 6 நீங்க 3 into 2 எழுதலாம். ஸோ திஸ் இஸ் நதிங் பட் 8/6. 8/6 is the same as 4 into 2 divided by 3 into 2. So 3 into 2 இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 4/3 எழுதலாம். ஸோ 1/4 plus 4/3 ஆட் பண்றது ஈஸியான்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஈஸி தான். இல்ல இன்ஃபேக்ட் இதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம அதை அப்புறமா யோசிக்கலாம் அது எப்படி பண்றதுன்னு. இன்ஃபேக்ட் நான் டிவிஷன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் சொல்லி தரல. ஸோ நம்ம டேரக்டா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதே வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ 4க்கும் 6க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 4க்கும் 6க்கும் எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம்? 4ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் என்னது? 2 into 2. 6ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் 3 into 2. ஸோ 3 into 2 gives you 6. 2 into 2 gives you 4. ஸோ நீங்க இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஆக்சுவலா சர்க்கிள் வரைஞ்சு கண்டுபிடிக்கலாம் இதோட எல்சிஎம். ஸோ இது ஒரு சர்க்கிள், இன்னொரு சர்க்கிள். காமன் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் இருக்கு. 2 தான் காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா 2 தான். ஸோ 2 into 2க்கும் 3 into 2க்கும் காமன் என்ன இருக்கு? 2 தான் காமனா இருக்கு. ஸோ அதை 2 எழுதிக்கோங்க. ஸோ இப்போ 6 வரணும்னா என்ன பண்ணணும்? 3 into 2 போட்டீங்கன்னா 6 வரும். ஸோ திஸ் சர்க்கிள் ரெப்ரசென்ட் 6. ஸோ இது வந்து 6. அதே மாதிரி 2 into 2 போட்டீங்கன்னா 4 வந்துடும். ஸோ திஸ் சர்க்கிள் ரெப்ரசென்ட்ஸ் 4. ஸோ அதாவது என்ன பண்றோம், நம்ம எல்லா காமன் பிரைம் ஃபேக்டர்ஸையும் எழுதிட்டு நம்ம இந்த மாதிரி டீகம்போஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடும் 6யும் 4யும் வர மாதிரி. ஸோ இதில் டிவிஷன் மெத்தடே நீங்க போடலாம். ஸோ மெயினா நீங்க என்ன பண்ணா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு நீங்க அந்த 6ம் 4ம் வர மாதிரி நீங்க பாத்துக்கணும் அல்டிமேட்டா. இல்லைன்னா நீங்க எல்சிஎம் மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் மெத்தட்ல இப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்க அப்படியே காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ்ல பெருக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ மறுபடியும் 12 பெருக்குங்க, அப்புறம் மறுபடியும் 3, அவ்வளவுதான். ஸோ 2 into 2 into 3, இங்கேயும் 2 into 2 into 3 வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ சர்க்கிள் மெத்தட்லயும் கண்டுபிடிக்கலாம், டிவிஷன் மெத்தட்லயும் நீங்க கண்டுபிடிக்கலாம் எல்சிஎம். ஸோ 2 விதமா நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்ஃபேக்ட் இந்த சர்க்கிள் மெத்தட் நான் வந்து டேர்ம் 2 சாப்டர் 1ல ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நம்பர்ஸ்னு ஒரு சாப்டர் நினைக்கிறேன், டேர்ம் 2ல இருக்கும். அது நீங்க அந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதில் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது கிளியரா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது தெரிஞ்சிருச்சா நீங்க என்ன பண்ணலாம்னா எல்சிஎம் வந்து 3 into 2 6, 6 into 2 12. ஸோ எல்சிஎம் இஸ் 12. ஸோ 1/4 நீங்க எப்படி சம்திங் பை 12 எழுதலாம். ஸோ 1/4 நீங்க சம்திங் பை 12 எழுதணும். சம்திங் பை 12 எழுதணும். அதே மாதிரி 8/6 நீங்க சம்திங் பை 12 எழுதணும். ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ 8/6 நீங்க என்ன பண்ணலாம்னா நான் எல்லாம் கீழே தள்ளிடுறேன். ஸோ 8/6 நீங்க into 2 divided by 2 போடலாம். வேற கலர். 8/6 நீங்க என்ன பண்ணலாம்னா யூ நீட் டு மேக் த டினாமினேட்டர் 12. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், into 12 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 12 கிடைச்சிடும். ஆனா கீழே into 2 பண்ணீங்கன்னா மேலேயும் into 2 பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறாம இருக்கு. ஏன்னா 2/2 is nothing but 1. ஸோ 8/6 into 2/2னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா 2/2னா அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு டினாமினேட்டர்ல 12 கிடைக்குது. அதான் மெயின் அட்வான்டேஜ். ஸோ 8 into 2 16, 6 into 2 12 உங்களுக்கு. ஸோ 16/12 கிடைச்சிருக்கு. ஸோ 8/6 நீங்க 16/12 கன்வெர்ட் பண்ணிடுறீங்க. ஆனா ரெண்டுமே ஈக்குவல் தான், ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஃபிராக்ஷன்ஸ். ஸோ 16/12 இஸ் த சேம் அஸ் 8/6. ஓகேவா? பேசிக்கா நீங்க 2 into 2 divided by 2 போடுறதுனால உங்களுக்கு 16/12 கிடைச்சது. ஸோ அந்த லாஜிக் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதுக்கு போயிடலாம். 1/4 எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ 8/6 நீங்க 16/12 கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. இப்போ 1/4 என்ன பண்ணலாம்? 1/4 into 3 divided by 3 போடலாம். அப்பனா உங்களுக்கு டினாமினேட்டர்ல 12 கிடைச்சிடும், நியூமரேட்டர்ல 3 கிடைச்சிடும். ஸோ 3/12 இஸ் த சேம் அஸ் 1/4. ஏன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா into 3 divided by 3 போட்டிருக்கீங்க. 4 into 3 gives you 12. ஆனா கீழே into 3 போட்டீங்கன்னா மேலே into 3 போடணும். அப்பதான் ஒரிஜினல் ஃபிராக்ஷன், அதாவது இது மாறாம இருக்கும். 1/4 into 3/3 is the same as 1/4 into 1. ஆனா 1/4 into 1 போட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால நம்ம இந்த மாதிரி கிளவரா நம்ம 3 into 3 divided by 3 பண்றோம். ஸோ அதான் மெயின் ஐடியா. இப்போ நீங்க 8/12 6/12 16/12 ஆட் பண்ணிடலாம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க. இப்போ இதையும் நீங்க ஈஸியா ஆட் பண்ணலாம். ஸோ 16/12 plus 3/12 என்ன வரும் உங்களுக்கு? 16/12 plus 3/12 என்ன வரும்? 16 plus 3 19/12 வரும். இப்படியே நீங்க டினாமினேட்டர் அப்படியே ஒன்னா வச்சுக்கோங்க, நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணா போதும். 16 plus 3 divided by 12 எழுதலாம். இது 16/12 plus 3/12 நீங்க எப்படி எழுதலாம்? 16 plus 3 whole divided by 12 எழுதலாம், which is nothing but 19/12. அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் வந்து 19/12 தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 19/12. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இஸ் நத்திங் பட் 19/12. அவ்வளவுதான். ஸோ இதான் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம மேபி அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் இன்ஃபேக்ட் ஹோம்ஒர்க்காக கொடுத்துறேன், இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணணும்னா ஆக்சுவலா 10க்கும் 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. அப்புறம் ரெண்டுத்தையும் மேனிபுலேட் பண்ணி லைக் ஃபிராக்ஷன்ஸா மாத்துங்க. அப்புறம் ஆட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஸோ இதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். நான் க்ளூ கொடுத்துட்டேன் ஏற்கனவே. ஃபர்ஸ்ட் நீங்க எல்சிஎம் ஆஃப் 10,3 கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஆஃப் 10,3 கண்டுபிடிச்சிட்டு convert them into like fractions and then add. அவ்வளவுதான். அப்புறம் ஆட் பண்ணணும். ஸோ இதான் க்ளூ.
க்ளூ கொடுத்துட்டேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம இந்த ஹோம்ஒர்க் இதை ஆத்தர் கொடுக்குறேன். அடுத்த வீடியோல இந்த கொஸ்டினோட ஆன்சர் நான் ரிவீல் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அது தவிர நம்ம அடிஷன் எப்படி பண்ணும், சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணும், ஒரு ஜென்ரல் இன்ட்ரோ பார்த்துட்டோம். அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ் இன்ட்ரோ கொடுத்துட்டேன். பிளஸ் நான் ஒரு கொஸ்டின் முடிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.